ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்து அருமையான போதகருக்கும் இறுதித்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு மரித்த தேவன் அல்ல, மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவர் நம்மோடு கூட அவர் பேசி அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் கூட ஒரு மனுஷனுடைய ஒரு சத்தத்தை நாம் கேட்க வரவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தையே நாம் கேட்க வந்திருக்கிறோம். ஆகையால் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. மனித சத்தத்தை கேட்டு கேட்டு நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இல்லைங்களா? நிறைய முறை ஏமா நீ சோர்ந்து போயிருக்கிற, இல்லை இந்த சகோதரி இப்படி சொல்லிட்டாங்க, இந்த சகோதரன் இப்படி சொல்லிட்டாங்க, ஏன் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இந்த சகோதரிய ஒரு வார்த்தை என் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள், என்னுடைய அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகள் என் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. காயப்பட்டு உடைக்கப்பட்டு வேதனையோடு கூட வந்திருக்கிற நம்முடைய இருதயங்களை தேற்றுவது ஒரு மனித சத்தம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் மாத்திரமே. ஆகையால இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். தேவ செய்திக்கு போது முன்பதாக ஒரு 2 நிமிடம் யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் குடும்பமான எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம்தான் எழும்பி நின்று அப்படியே வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா இந்த வருஷத்தை நாங்கள் துவங்கினோம், இந்த ஆண்டவரே இந்த 6வது மாதத்தின் கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 6 மாதங்களை எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை தந்தீங்க, சுகத்தை தந்தீங்க, பலத்தை தந்தீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபைப்பா. அருமை சகோதரியை உங்கள் வாய்களை விரிவாய் தர சகோதரா கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பாராட்டின மேன்மைகள் ஏராளம், ஆண்டவர் தந்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நாள்தோறும் அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோமப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த கிருபையை எண்ணி நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே 7வது மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ, ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ, ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ,
ஒரு முறை பாடி முடிப்போமா? ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರಿக்கிறப்பா. ಆರಾಧನೆ ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ನನ್ನ ஆராதனை. ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம யாவரும் உட்காரலாம். இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த பூமியில் ஒருவரும் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது ஒன்று அவருடைய கிருபை, இன்னொன்று அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும். இந்த வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை நீக்கி போடும். இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்திற்குள்ள நடக்கும்படியாக ஒரு கிருபையை நமக்கு தரும். ஆகையால் இந்த வார்த்தை மேன்மையானது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இன்னும் சத்தம் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். இன்றைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை. The book of Mark chapter 1 verses from 40 to 45. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கும் உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவளை அவளுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சந்ததி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எந்த திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்பதே. இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்குற ஒரு அற்புதத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இதே அற்புதம், இதே சம்பவத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கும் போது இதே அற்புதமானது எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த 4 வசனங்களை கூட வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-4 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான்.
இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கும் உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 16 வரை நம் வாசிக்க கேட்போம். இந்த அற்புதமானது 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே அற்புதம் 3 சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகுந்த வல்லமையுள்ளது. ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி நம் வேதத்தில் நாம் திரும்பி வாசிப்போமானால் அதற்கு வல்லமை உண்டு, அது முக்கியத்துவம் உண்டு என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். ஸோ லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 16 வரை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு, உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட அவர் பேச வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். இன்றைய தியானத்திற்காக நாம் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதிக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 1ஆம் அதிகாரம் அந்த 40ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வசனம் மார்க் 1:40 வாசிக்கும் போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. வியாதிகளில் பல்வேறு விதமான வியாதிகள் உண்டு. இந்த இடத்துல குஷ்ட ரோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குஷ்ட ரோகம், இந்த வியாதியை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்து அதன் பிறகு சில காரியங்களை நம்ம ஆழமாய் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. குஷ்டரோகம் அப்படின்னு அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்திருப்பதற்கு ஒரு அடையாளம் 4 to 8 வருஷம் வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்குள்ள அந்த குஷ்டரோகமானது அவனுடைய நரம்புகளிலே எலும்புகளிலே பாதிக்கப்படும். 4 அல்லது 8 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த குஷ்டரோகத்தின் அடையாளங்கள் அவனுடைய கரங்களிலே, அவருடைய கால்களிலே, அவருடைய முகத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த குஷ்டரோகமானது பயங்கரமான கொடூரமான ஒரு வியாதி. ஒரு பக்கம் அதுக்கு மருந்தில்லை, இன்னொரு பக்கம் அது தீட்டு என்று எண்ணப்பட்டது. இட் இஸ் கால்ட் அஸ் அன்கிளீன் டிசீஸ். லேவியாராகமம் 13-14 அதிகாரங்களை எடுத்து வாசிப்போமானால் இந்த குஷ்டரோகிகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லது அவர்கள் குணமடைந்தால் சொஸ்தமானார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாய் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வருமானால் அவருடைய சரீரத்தில் அதுல பயங்கரமான ஒரு பாதிப்பு அவனுக்கு உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதியானது அவனுடைய சரீரத்தின் பகுதிகளை தின்று கொண்டே வரும். அவருடைய காதுல பாதிப்பு, கண்ணுல பாதிப்பு, மூக்குல பாதிப்பு, விரல்களில பாதிப்பு, காலில பாதிப்பு, சரீரத்தின் பல்வேறு அவயங்களில பாதிப்பு. அவன் குஷ்டரோகம் வந்த ஒரு மனுஷன் அவன் ஊருக்குள்ள இருக்க மாட்டான், குடும்பத்தோடு கூட இருக்க, அவன் ஊருக்கு வெளியே இருப்பான். ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிமையில கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை. அவனுக்கு சரியான சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, உறவினர்களோடு கூட பேச முடியாது, உறவினர்களோடு கூட பழக முடியாது. ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது.
ஏன் அந்த குஷ்டரோகம் அப்படின்னா, இட் இஸ் a contagious disease. அது ஒரு தொற்று வியாதியாய் காணப்பட்டது. ஒரு மனிதனுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு இந்த குஷ்டரோகம் வரும் என்றால் அது அப்படியே அநேக பேருக்கு பரவிக்கொண்டே போகும். இப்படிப்பட்ட ஒரு வியாதி. இவர்கள் ஊருக்குள்ள இருக்க மாட்டார்கள், இவர்கள் ஊருக்கு வெளியே தான் வாழ்வார்கள். ஒருவேளை யாராவது அவர்கள் அருகாமையில வந்துட்டா 2 கரங்களை மேல உயர்த்தி கொண்டு தீட்டு தீட்டு அப்படின்னு அவர்கள் கூக்குரலிடுவார்கள். ஐ எம் அன்கிளீன் அன்கிளீன். இது லேவியராகமம் 13:45 நாம் வாசிக்க கூடும். ஐ எம் அன்கிளீன், ஐ எம் அன்கிளீன், என்கிட்ட யாருமே வராதீங்க, என் அருகாமையில யாருமே வராதீங்க அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அவர்கள் தூர இருக்கும்படியாக அவர்கள் செய்வார்கள். அப்போ பயங்கரமான ஒரு வியாதி, ஒரு கொடூரமான ஒரு வியாதி. ஒரு பக்கம் அவருடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு, இன்னொரு பக்கம் அவருடைய மனதில் கூட ஒரு பாதிப்பு காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் பாதிப்பு வருகிறதோ அவன் மன ரீதியாய் கூட அவன் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை குடும்பத்தோடு கூட இருக்க முடியாது, ஊருக்குள் இருக்க முடியாது, அவன் வசிக்கிற அந்த கிராமத்திற்குள் இருக்க முடியாது, கிராமத்திற்கு வெளியே இருக்கணும். தீட்டான ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் சரீரத்தில் பயங்கரமான ஒரு வேதனை, பயங்கரமான ஒரு வலி பாடுகள், இன்னொரு பக்கம் மனதில் பயங்கரமான ஒரு வேதனை, ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த குஷ்டரோகி வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுக்கு முன்பதாக வந்து, அவன் இயேசுவுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு. இந்த குஷ்டரோகி எங்க இருப்பான்? ஊருக்கு வெளியே இருப்பான், கண்ணீரில் இருப்பான், பாடுகள் மத்தியில் இருப்பான், வேதனை மத்தியில் இருப்பான். இவன் இயேசுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டான். அப்படி என்றால் நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து இந்த குஷ்டரோகிக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கிட்ட போனா அந்த அசுத்தம் எங்களுக்கு வரும், இவர்கள் தீண்டாதவர்கள் அப்படின்னு இயேசு குறித்து சொல்லாமல் இருக்கல. யாரோ ஒருவர் இந்த குஷ்டரோகி இடத்துல இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஆகையால் இந்த குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டான். சகோதரா, இன்றைக்கு நம்முடைய இந்தியா தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவுக்காக ஜெபம் பண்ணோம், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணோம், ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் நாம் போய் யாரோ ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லாமல் போனால் அவர்கள் இயேசு முன்பதாக வந்து முழங்கால் படியிட முடியவே முடியாது. ஆமென். இந்தியா தேசத்தில் வாழ்கிற 140 கோடிக்கு ஏராளமான மக்கள் இயேசுவின் முன்பதாக வந்து முழங்கால் படியிட வேண்டும் என்றால், அந்த குஷ்டரோகிக்கு யாரோ ஒருவர் போய் சுவிசேஷத்தை சொன்னது போல நீங்களும் நானும் போய் சொல்லும் போது அந்த ஜனங்கள் இயேசுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஊருக்கு வெளியே இருக்கலாம், அவர்கள் வியாதியில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், பாடுகளில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் போய் இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர்கள் நம் முன்பதாக அல்ல, இயேசுவின் முன்பதாக முழங்கால் படியிடுவார்கள். இந்த குஷ்டரோகி வியாதி, அந்த வியாதிஸ்தன் இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டான். ஆமென். சகோதர சகோதரி, ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட துரோகியா இருந்தாலும் சரி, அவருடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அவன் ஒரு முறை இயேசுவின் முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டா அவருடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். All we have to do is come and kneel down in the presence of God. இயேசுவுக்கு முன்பதாக நாம் முழங்கால் படியிடுறப்போ ஏதோ ஒன்று நடக்கிறது. நீங்கள் முழங்கால் படியிடுவது யார் முன்பதாக தெரியுங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவர், அவர் கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு சமமான நாமம் இந்த உலகத்தில் ஒரு நாமம் கிடையவே கிடையாது. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான்.
ஆமென். இன்னைக்கு நிறைய முறை என்ன ஒரு தவறு நடக்குது அப்படின்னு பார்க்கிறப்போ, இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறதற்கு பதிலாக ஊழியர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார்கள். ஊழியர் ஜெபம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அந்த ஊழியரை பயன்படுத்துகிற இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறப்போ கர்த்தர் மேன்மையான காரியங்கள், வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது முழங்கால் படியிட்டான். இந்த குஷ்டரோகம் கடைசி ஸ்டேஜ். நீங்க லூக்கா 5:12 வாசிக்கிறப்போ குஷ்டரோகம் நிறைந்தவனாய், ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்போ he was full of leprosy அப்படின்னா குஷ்டரோகத்தின் கடைசி ஸ்டேஜ். ஒருவேளை கைகளில் கால்களில் ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கலாம், அதோடு கூட அந்த சீவு வடிந்து கொண்டு இருக்கலாம், கைகளெல்லாம் காயம், தன் முகத்தை ஒருவேளை கோரமாக இருந்திருக்கலாம். அந்த நிலைமையில் இயேசுக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டான். யாரா இருந்தாலும், நம்முடைய நிலைமை எதுவாக இருந்தாலும், நாம் இயேசுக்கு முன்னாடி வந்துட்டா, இயேசுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டுட்டா, கர்த்தர் சூழ்நிலையே மாற்றுகிற தேவனா இருக்கிறார். யோவான் 8 அந்த 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 ஒரு விபச்சாரம் செய்கிற ஸ்திரியை கையும் காலம் பிடிக்கிறாங்க. அவங்க செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? கல்லோடு கூட வந்தாங்க, கொல்ல வந்தாங்க. ஆனா நியாய தீர்ப்பு செய்த அந்த மக்கள் செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? அந்த பெண்ணை இயேசுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஆமென். அந்த பெண்ணை கொல்லணுன்ற எண்ணத்தோடு கூட தான் வந்தாங்க. ஆனா அவர்கள் செய்த நல்ல காரியம், இயேசுக்கு முன்பதாக அந்த சகோதரி நிறுத்தினாங்க. மரணமா ஜீவனா என்ற அந்த வினாடி பொழுதுல இயேசு அந்த மகளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினார். இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த மதம், எந்த மொழி, எந்த ஊர், எந்த ஜாதி, பணக்காரனா ஏழையா, படித்தவனா படிக்காதவனா, அவன் இயேசுக்கு முன்பதாக வந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும். அது நிச்சயமாய் மாறும். அதுக்கு சாட்சிகள் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களாய் காணப்படுகிறார்கள். ராமன் சொல்றீங்களா? இவன் முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிடுவது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம். வேதத்தில் ஜபங்களை குறித்து the prayer postures, the prayer style அப்படி குறித்து வாசிக்கிறப்போ, நின்று ஜபம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து அவர் தரையில் விழுந்து ஜபம் பண்ணினார், முகம் குப்புற விழுந்து ஜபம் பண்ணினார். சாலமோன் கரங்களை உயர்த்தி ஜபம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, எலியா தன்னுடைய முழங்கால்கள் நடுவே தன்னுடைய தலையை வைத்து ஜபம் பண்ணினார். இங்கே முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணினார்கள். ஆமென். நம்ம எல்லாம் ஜப நேரத்தில் முழங்கால் படிட்டோம் இல்லைங்களா? அது என்ன ஒரு அடையாளம்? ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வர்றப்போ நான் பெரியவனோ அல்ல, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நம்ம ஜப வீரர்களா வீராங்கனியா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய முழங்காலை பார்த்தாலே தெரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து அவர் ஜபித்தார். முழங்கால் படியிடுவது கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த குஷ்டரோகி இயேசுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தமானால், if it is thy will, ஆமென், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். வியாதிக்கு சுத்தம் தேவையா, சுகம் தேவையா? இந்த இடத்துல சுத்தம் சொல்றாரு. இந்த குஷ்டரோகத்திற்கு ஒரு ஆழமான ஒரு அடையாளம் என்னன்னா, இது பாவத்திற்கு ஒரு அடையாளம். பாவம் செய்கிறவர்கள் தூரம் தான் இருப்பார்கள். பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் தனித்து தான் இருப்பார்கள். இந்த வேதத்தில் பாருங்க, நிறைய குஷ்டரோகிகள் நம்ம பார்க்கிறோம். மிரியம் இல்லைங்களா, மோசையுடைய சகோதரி, மோசைக்கு எதிராய் பேசின போது அந்த சகோதரிக்கு குஷ்டரோகம் வந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய ஊழியருக்கு எதிராய் பேசுகிறார்கள்? எல்லாருக்கும் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா எல்லா சபையில் குஷ்டரோகிகளாக தான் அமர்ந்திருப்பார்கள். என்னென்ன இந்த யூடியூப்லலாம் நம்ம சில காட்சிகளை பார்ப்போமானால் நம்மை நாமே
திட்டுறது போல காணப்படுகிறது. மோசைக்கு விரோதமா தன்னுடைய சொந்த சகோதரி பேசினப்போ உடனே குஷ்டரோகம் இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாமானுக்கு ஒரு குஷ்டரோகம். அது எலிஷாவுடைய வேலைக்காரன், அவன் போய் அந்த பணத்திற்காக பொய் சொல்றான், அவனுக்கு அந்த குஷ்டரோகம் வந்தது இல்லைங்களா? இந்த புதிய ஏற்பாடுல இங்கே ஒரு குஷ்டரோகம். அது மாத்திரமல்ல, 10 குஷ்டரோகிகள் ஒரே சத்தமா இயேசுவிடத்துல வந்து எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப குஷ்டரோகம் வேதத்தில் அநேக முறை எழுதப்பட்டிருக்கிறது. இதற்குண்டான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கிறப்போ, இது பாவத்திற்கு ஒரு அடையாளம். பாவத்திற்கு தான் சுத்தம் தேவைப்படுகிறது. 1 யோவான் 1:9 வாசிக்கிறப்போ, இயேசு கிறிஸ்துவின் 7:9 வாசிக்கிறப்போ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இவன் ஜெபம் பண்றான், என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை அவன் சேர்த்து கொள்ளுகிறான், உமக்கு சித்தமானால். ஆமென். உமக்கு சித்தமானால். நான் அந்த 3 குறிப்புகளை நான் அதை ஆழமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஜெபம் ஆரம்பிக்கப்படுகிறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்று ஆண்டவர் எனக்கு தெரியுமப்பா. இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்மாலே ஆகும். ஆமென். உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். கர்த்தரால் எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு 5 முறை சொல்லுங்க, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகி விசுவாசத்தோடு கூட சொன்னது போல, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சொல்றான், உமக்கு சித்தமானா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும். சில பேர் சொல்றாங்க இது தவறான ஒரு ஜெபம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நம்முடைய எல்லா வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால உமக்கு கர்த்தருடைய சித்தம் தான் நம்மளை சுகமாக்குவது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு நம்ம ஆழமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் உம்மால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி. ஆமென், ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்ட உடனே இயேசு என்ன பண்ணணும்? இந்த ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபமா, 1 மணி நேரம் ஜெபமா? நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க காரணம் 1 லைன் பிரேயர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கிட்டார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், சுத்தமாக்கிட்டார். 1 லைன் பிரேயர், எனக்கு இறங்கும். 10 கிருஷ்ணர்கள் வந்து சொல்றாங்க, எனக்கு இறங்கும், இறங்கிட்டாரு. மனதுருகி. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை தொடணும். கர்த்தருடைய இருதயத்தில் தான் அவருடைய மனதுருக்கம் உண்டு. நம்முடைய ஜெபமானது கர்த்தருடைய இருதயத்தை தொடணும், மனதுருக்கத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவரே, அப்படியாப்பட்ட ஜெப ஆவியை எனக்குள்ள நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக நான் ஜெபிக்க கூடாது ஆண்டவரே. ஏதோ சபையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஜெபமானது உன்னுடைய மனதுருக்கத்தை சம்பாதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மேல் என் மனதுருகும்படியாக நான் ஜெபிக்க எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. மனதுருக்கம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? ஜெபம் பண்ணி கர்த்தருடைய இருதயத்தில் நம்முடைய ஜெபம் தொடல. கர்த்தருடைய இருதயத்தை தொடுமானால் அவர் மனதுருகுவார். அவர் மனதுருகினால் அவர் தொடுவார். அவர் தொட்டால் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு கையை நீட்டுறார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை உங்க கணவன்மார் உங்க மேல கையை நீட்டலாம் இல்லைங்களா? ஸ்கூல்ல டீச்சருங்க உங்க மேல கையை நீட்டலாம், அல்லது மனைவிமார்கள் கணவர் மேல கையை நீட்டலாம். என்னென்னமோ நடக்குது. இங்க இயேசு கையை நீட்டுறார். இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு ஒரு குஷ்டரோகியை தொட முடியுமா?
ஒருவேளை இந்த இடத்துல அநேக பேர் ஊழியம் செய்யலாம். நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? ஊழியம் செய்யணும்னா நமக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் கர்த்தருடைய மனதுருக்கம் நமக்கு தேவை. கர்த்தருடைய மனதுருக்கம் நமக்கு தேவை. அவருடைய மனதுருக்கம் நமக்குள் இருந்தால்தான் நாம் பிறருக்காக ஜெபிக்க முடியும். ஒரு தகப்பனுடைய இருதயம் நமக்குள்ள இருந்தால்தான் பிறருக்காக ஜெபிக்க முடியும். அவர் கரத்தை நீட்டி அவனை தொடரார். ஆமென். பாருங்க, அந்த நாட்களில் தீட்டான மனிதர்களை தொட்டா அவர்களும் தீட்டாவார்கள். ஆனால் இயேசு தொட்டா இயேசுக்கு தீட்டு கிடையாது. யாரை தொடராரோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அந்த பெண் யாரை தொட்டாலும் அவங்க தீட்டு. ஆனால் இயேசு அந்த பெண் தொடுறப்போ அந்த பெண்ணுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். இந்த மகனை கரத்தை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென். அருமை சகோதரா, அருமை சகோதரியே, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் பதில் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எயிறு ஜெபம் பண்றான், எங்க வீட்டுக்கு வந்து என் சிறு பெண் மீது கரங்களை வைத்து நீங்க தொட்டு நீங்க ஜெபம் பண்ணா அவ எழும்புவான். அதே போல கர்த்தர் செய்தார். இந்த இடத்துல இவ குஷ்டரோகி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இப்படி சொன்னவுடன் இந்த ரெண்டு காரியங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் அவனை தொடுகிறார், உடனே சுகமாகல, பேசுகிறார். இப்படி சொன்ன உடனே தொடுதலும் பேசுவதும், தொடுதலும் வார்த்தையும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவனை நோக்கி நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவனை நோக்கி கடிந்து கொள்ளுகிறார். நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டப்பட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக சொல்லும் என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த குஷ்டரோகியை பார்த்து, நீ யாரிடத்திலும் போய் சொல்லாதே. வசனம் சொல்லுகிறது கண்டிப்பாய் சொல்லி. மேல வசனத்துல வாசிக்கிறோம் மனதுருகினார். இங்க கீழே வசனத்துல வாசிக்கிறோம் கண்டிப்பாய் சொல்லி. கண்டிப்பாய் சொல்லி. நீ யார் இடத்துல இதை சொல்லக்கூடாது. நீ ஆசாரியன் இடத்துல நீ போய் நீ காண்பிக்கணும். லேவியாரகம் 14ஆம் அதிகாரத்தில் என்னென்ன காணிக்கைகளை கொடுக்க வேண்டுமோ அத்தனை காணிக்கைகளை நீ கொடுத்து நீ சபைக்கு நீ சாட்சியாயிரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாய் சொல்லி அனுப்புகிறார். இந்த நாட்கள் நடக்கிற ஊழியத்திற்கும் இயேசுவின் நாட்கள் நடக்கிற ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த நாட்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நீங்கள் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்க இல்லைங்களா? ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? யாருக்கும் சொல்லாத. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், நீ யார் இடத்துலையும் சொல்லாதே, நீ போய் ஆசாரியன் இடத்துல நீ காண்பித்து நீ கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடு. இவன் இயேசு சொல்லுகிறபடி செய்யாமல் ஊரெல்லாம் போய் சொல்கிறான். இயேசு என்னை சுகமாக்கிட்டார் சுகமாக்கிட்டார் சுகமாக்கிட்டார். நிறைய முறை எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம சீக்கிரமாக போய் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். எதை சொல்லுங்கன்னு சொல்கிறோமோ அதை நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இயேசு கண்டிப்பாய் சொல்லுகிறார், நீ யார் இடத்துலையும் போய் சொல்லாதே அப்படின்னு. இவன் எல்லாரிடத்துல போய் சொல்கிறான். அது நிமித்தமாய் இயேசு ஊழியம் செய்ய முடியாமல் போயிற்று. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாம் தியானித்தும் ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதலாவது காரியம், அந்த குஷ்டரோகியுடைய ஒரு ஜெபம், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், if it is thy will Lord,
உமக்கு சித்தமானால். முதலாவது, நம்முடைய ஜபங்களும் நம்முடைய தீர்மானங்களும் உமக்கு சித்தமானால் என்பதாகவே காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊழியம் உமக்கு சித்தமானால், ஆண்டவரே ஆண்டவரே இந்த இடத்திற்கு நான் போய் ஊழியம் செய்வது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே இந்த மகனை நான் திருமணம் செய்து கொள்வது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே இந்த மகளை நான் திருமணம் செய்து கொள்வது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே இந்த இடத்துல வீடை கட்டுவது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பது உமக்கு சித்தமானால், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அந்த காலேஜ்ல சேர்க்கணுமா உமக்கு சித்தமானால், ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல இதே இடத்துல வேலை செய்யணுமா, மாறணுமா உமக்கு சித்தமானால், ஆண்டவரே அருமை சகோதரா, அருமை சகோதரியே, தேவ மகிமையை உன் வாழ்க்கையில் நீ காண வேண்டும் என்றால் உன்னுடைய ஜபங்களிலே, உன்னுடைய தீர்மானங்களிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் காணப்பட வேண்டும், உமக்கு சித்தமானால். ஆமென், ஆமென். நம்முடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பி அநேக ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்றாலோ அவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவ சித்தத்திற்காக எம்மட்டும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும், ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில பிரதானமான காரியம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில நடைபெறும் என்ற தீர்மானத்தில் காணப்படுறீங்க? தேவ சித்தத்தை செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். செய்வதற்கான பலத்தை கர்த்தர் தருவார். அந்த சித்தம் நிறைவேறும் போது கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும். ஆமென். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு காரியம் துடித்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், 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 ஆண்டவரே இந்த வீட்டு விஷயம் உமக்கு சித்தமானால், ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு, கூடுமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படியாக செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும், ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் தன்னுடைய வீட்டுகளுக்கு ஜெபத்திற்காக அழைக்கிறார்கள். என்ன சுய சித்தத்தில் தீர்மானங்களை எடுத்து கஷ்டப்படுறாங்க. சகோதர சகோதரி, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதுல உம்முடைய சித்தம் என்ன, ஆண்டவரே இதுல உம்முடைய விருப்பம் என்ன, ஆண்டவரே இதுல உம்முடைய யோசனைகள் என்ன, ஆண்டவரே என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்வோ அவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு நீர் வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால். என்னுடைய ஒவ்வொரு தீர்மானங்களில நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உமக்கு சித்தமானால். நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களில நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை உமக்கு சித்தமானால். என்னை சுத்தமாக்கும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இதை நீங்க தாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? உமக்கு சித்தமானால். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறப்போ தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் இவன் செய்கிறான், எனக்கு விருப்பமானவைகள் எல்லாம் இவன் செய்கிறான். எனக்கு என்ன விருப்பமோ, எனக்கு என்ன சித்தமோ, எனக்கு என்ன யோசனைகள் இருக்கிறதோ, என் மனதில் என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் இவன் செய்கிறான். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இப்படி செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க, ஆண்டவரே. ஒருவேளை அதற்கு காத்திருக்க வேண்டியதா இருக்கலாம், ஒருவேளை அதற்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுகிறதாய் காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொண்டு செய்கிறப்போ கர்த்தர் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். இந்த இடத்துல நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம்,
உங்களுடைய வேலையின் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உடைய சித்தம் என்ன ஆண்டவரே? உமக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? தாவீது உம்முடைய இருதயத்தை புரிந்து கொண்டான், நான் உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். லார்ட், வாட் இஸ் யுவர் வில் லார்ட்? உடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும்போது, கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். இந்த குஷ்டரோகியுடைய ஜெபத்தின் ஆரம்பமே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒலித்து கொண்டே இருக்கட்டும். ஒரு வீடு கட்டுறீங்களா? உமக்கு சித்தமானால். ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? உமக்கு சித்தமானால். ஒரு ஊழியத்தை செய்றீங்களா? உமக்கு சித்தமானால். ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த காரியத்தை நடத்துங்க. இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்போ இதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா என்று அறிந்து கொண்டு நீங்கள் முன்னே போகும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு வெளிப்பாடை சொல்லட்டுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது கர்த்தரே நமக்கு துணையாய் நிற்கிறார், கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார், கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறார். உமக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு போறப்போ, ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு போறப்போ, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா ஆண்டவரே? ஆண்டவரே இது உமக்கு சித்தமா ஆண்டவரே? இதுக்கு உமக்கு சித்தமா ஆண்டவரே? உமக்கு இது சித்தமா ஆண்டவரே? உடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கம்பெனில இருந்து வேலை சேஞ்ச் பண்றது உமக்கு சித்தமா ஆண்டவரே? இல்ல நான் ஊழியத்திற்கு வருவது உமக்கு சித்தமா ஆண்டவரே? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செய்யறப்போ கர்த்தர் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்றார், அந்த 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறப்போ சில பேர் வந்து சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உங்களுடைய நாமத்தினால நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினால உங்களை அற்புதங்களை செய்த, வியாதிகளை குணமாக்கினோம். எங்களுக்கு யாருன்னு தெரியாது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் அன்றி யாரும் பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஒருவேளை இந்த காலை செய்தியில் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் வீட்டு திரும்பி போகும்போது யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நான் கற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும். ஆண்டவரே அப்படியாப்பட்ட கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, கர்த்தருக்காக ஆலய கட்டணும்னு. ஆண்டவர் சொல்றார், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, என்னுடைய கரங்களில் ரத்தம் கலந்து இருக்கிறது, உன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டுவான். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு முறை ஆண்டவரத்தில் போய் உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், ஆண்டவரே நாளைக்கு இந்த இடத்துக்கு போகிறோம், உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், என் வீட்டில் இந்த காரியங்களை செய்யணும், உமக்கு உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை செய்யணும், உமக்கு சித்தம் என்ன ஆண்டவர். சித்தத்தை அறிந்து கொண்டு செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரே நமக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? நம்முடைய கரங்களில் இந்த வேத புத்தகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் காத்து இருக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளில் ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக பேர் கண்ணீரில் இருக்கிறாங்க, அநேக பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யல. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியம், எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உடைய சித்தத்தை அன்றி வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறீங்களா? கர்த்தருடைய சித்தத்தை கேளுங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? கர்த்தருடைய சித்தத்தை கேளுங்க. ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்காக இதை செய்யணும், எனக்கு இந்த திறமை இங்கே இருக்குது, எனக்கு இந்த இவ்வளோ வரங்கள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ தாளந்து இருக்கிறது, எனக்கு குறித்து இவ்வளோ பேருக்கு நல்லா தெரியும், நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய சித்தம்.
அவர் மௌனமாக இருந்தால் நீங்களும் மௌனமாக இருங்க. அவர் பேச ஆரம்பித்தா நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் மௌனமாக இருந்தால் நீங்களும் மௌனமாக இருங்க. கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தா அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். உமக்கு சித்தமானால் let all our prayers begin with, Lord, if it is your will, Lord. Let all our decisions start with, Lord, if it is your will, Lord. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க சித்தம் மாத்திரம் செய்யணும் ஆண்டவரே. கடைசி மூச்சு இருக்கும் வரை உடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும் ஆண்டவரே. உடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும் ஆண்டவரே. மோகன் சி லாசஸ் பிரதருடைய ஒரு உடன் ஊழியர் ஒரு காரியத்தை சொன்னார். மோகன் அண்ணன் என்ன பண்ணுவாரா, ஒரு ஜன்னல் இங்கே இருக்கிற ஜன்னலை எடுத்து பக்கத்தில் மாற்றணும்னா கூட ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழிநடத்துதல் பிரகாரம் செய்வாராம். ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் உடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் உடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு போதித்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா பரலோக ராஜ்யமே இல்லையா. அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடும், அதிசயம் நடக்கும், தீர்க்கதரிசனம் தாராளமாய் புறப்படும், பரலோக ராஜ்யமே கிடையாது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? மோசேக்கு ஆண்டவர் முதல் முறையாக சொல்லுகிறார், நீ கன்மலையை பார்த்து அடி. அந்த கன்மலை தான் கிறிஸ்து. இரண்டாவது முறை சொல்லுகிறார், அந்த கன்மலையோட கூட நீ பேசு. ஏன்னா முதல் முறை சிலுவையில் இயேசுவை அறைந்து விட்டோம். ரெண்டாவது முறை சிலுவையில் இயேசு அடிக்க கூடாது, அவர் இடத்துல பேசணும். மோசே என்ன பண்றாரு, ரெண்டாவது முறை கர்த்தருடைய சித்தத்தை செய்யல, அந்த கன்மலையை பார்த்து ரெண்டாவது முறையும் அடிச்சிட்டார். ஆகியால் மோசைக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க முடியல. நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா பரலோக ராஜ்யமே ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஏன்னா மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நம்முடைய ஜபங்களில் நம்முடைய தீர்மானங்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம். ஹோஸ்கோட்டை பகுதியில் ஒரு வீட்டிற்கு ஜபத்திற்காக போயிருக்கிறப்ப அவங்க வீட்டில் தான் சாப்பிட்ட பிறகு வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை இவங்க ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க, அதை ஆரம்பிக்க கூடாது, இன்னும் நான் காலத்தை வைத்து இருக்கிறேன், அந்த குறித்த காலத்தில் இவர்கள் அதை ஆரம்பிக்கணும். டோன்ட் ஸ்டார்ட் நவ், ஸ்டார்ட் ஆஃப்டர் குவைட் சம் டைம். இப்போ ஆரம்பிக்கிறது வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ಮರುನಾள் அந்த ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್, ಪಾಸ್ಟ್ರೇ ಈ ಥರ ನೀವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿಬಿಟ್ರಲ್ಲ, ಅವರು ಹೋಟೆಲ್ ಇಡಬೇಕಂತ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹோட்டல் வைக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. ஸ்டவ்வை வாங்கிட்டாங்க, டேபிளை வாங்கிட்டாங்க, சேரை வாங்கிட்டாங்க, பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆண்டவர் இப்படி பேசிட்டாரு, என்ன பண்ணுறது? நீவேன் ಮಾಡಿ ನೀವೇ ಬಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಇದನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಏನು. நான் சொன்னேன், ஏன்பா எனக்கு அவங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்க ஹோட்டல் நடந்து போகிறாங்கன்னு தெரியாது, கர்த்தர் சொன்னதை சொன்னேன். அதை மீறி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 மாதத்தில் இந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஊழியத்தில் செய்கிறப்போ கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். சில கூட்டங்களுக்கு போகிறப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன், ஆண்டவரே இன்றைக்கு வல்லமையாக பயன்படுத்துங்க ஆண்டவரே, இன்றைக்கு மகிமையாக பயன்படுத்துங்க ஆண்டவர், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கணும், ஜனங்களுடைய வியாதி குணமாகணும், தீர்க்கதரிசனம் புறப்பட்டு வரணும், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், இந்த வரங்களெல்லாம் செயல்படணும். ஒன்றுமே நடக்காது, உண்மையிலே சொல்கிறேன், ஒன்றுமே நடக்காது. ஆனால் என்னுடைய ஜபத்தை மாற்றிக்கொண்ட, ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கு உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவா இருக்கிறதோ அப்படி நீங்கள் வழி நடத்துன்னு சொல்கிறப்போ நான் கர்த்தருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக சொல்கிறேன், நடக்க முடியாதவர்கள்லாம் நடந்திருக்கிறார்கள், வியாதிகள் குணமடைந்திருக்கிறது, வியாதிகள் குணமடைந்திருக்கிறது, அந்த தற்கொலை நாவிகள் வெளியே இருக்கிறது, பிசாசுகள் வெளியேறும், பயங்கரமான அதிசயங்கள் நடக்கும். ஒன்றை அறிந்து கொண்டு, என்னுடைய விருப்பமோ நம்முடைய சித்தத்தை எண்ணியோ நாம் போகும்போது ஒன்றுமே நடக்காது. கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாளில் ஒரு காரியத்தை ஆழமாக இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நமக்கு வேண்டாம். அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தில் நடக்க ஆண்டவரே எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. நான் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன். உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன்,
என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரிந்து கொள்ள நான் 20 வருஷம் காத்திருந்தேன். 20 வருஷம், 20 years I waited in the presence of God to know my calling. ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அவருடைய அழைப்புல நடக்கிறப்ப தான் தேவநாம மகிமைப்படும். அவருடைய அழைப்புல நமக்கு பாடுகிறது கர்த்தர் அழைப்புனா பாடணும், நமக்கு பிரசங்கம் பண்ணுறது கர்த்தருடைய அழைப்புனா பிரசங்கம் பண்ணும், நமக்கு இவாஞ்சலிஸ்ட் கர்த்தருடைய அழைப்புனா இவாஞ்சலிசம் பண்ணும், நமக்கு பாஸ்டர் கர்த்தருடைய அழைப்புனா பாஸ்டர் ஊழியம் பண்ணும். அவருடைய சித்தமில்லாமல் எதை நாம் செய்தாலும் அதுல கர்த்தருடைய மகிமை வெளிப்படாது. இவனுடைய ஜெபம் உமக்கு சித்தமானால் பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் திருமணத்திற்கு கர்த்தருடைய சித்தத்தை தேடுறீங்களா? அருமை சகோதரி, இந்த பையன்தான் எனக்கு வேணும்னு கர்த்தரை வற்புறுத்துறீங்களா? இல்லைங்களா? என்னம்மா அவனுடைய சித்தமா இது? ஆமா, கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. நீ அந்த பையனே நினைச்சா அந்த பையன் தான் தரிசனத்துல வருவான். ஆண்டவர் தரிசனத்தில் பேசிட்டாரு, இந்த பையன் தான். 3 மாசத்துல அதே அம்மா கண்ணீரோடு கூட ஓடி வரும். பிரதர், இது ஆண்டோடைய சித்தமே இல்லை பிரதர், இப்ப என்ன பண்றது? என்ன சொல்லணும்? நீ பாடு. கர்த்தருடைய சித்தம். கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். 2வது 3வது குறிப்பை சுருக்கமா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு காரியம், இந்த அற்புதத்திற்கு அவருடைய தொடுதலும் அவருடைய வார்த்தையும் முக்கியமான காரணங்கள். அவர் கை நீட்டி தொட்டார், அவர் வாயை திறந்து பேசினார். இயேசு கரத்தை நீட்டி தொட்டார், இயேசு வாயை திறந்து பேசினார். தொடும்போது அற்புதம் நடக்கல, வாயை திறந்து பேசும்போது அந்த குஷ்டரோகி சுத்தமான. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை தலைகீழாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய தொடுதலும் கர்த்தருடைய வார்த்தையும் மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்முடைய தொடுதல், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொடுதல், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொடுதல், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொடுதல், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொடுதல், உம்முடைய வார்த்தை. இயேசு கரத்தை நீட்டி தொட்டார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தொடுதல் தேவை. அவருடைய தொடுதல் தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் நமக்கு தேவை. கர்த்தருடைய தொடுதல் நமக்கு தேவை. கர்த்தருடைய மகிமை நமக்கு தேவை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தொடுவாரா? நிச்சயமாய் தொடுவார். நிச்சயமா அவருடைய தொடுதலை உணர முடியும், அவருடைய பிரசனத்தை உணர முடியும். கர்த்தர் எந்த மனிதனை தொடுகிறாரோ அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும், அந்த மனிதனுடைய சரீர சூழ்நிலைகள் மாறும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்றீங்களா? 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த இயேசு வாழ்ந்த நாட்களில் குஷ்ட ரோகியை தொட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவரை கூப்பிடும் போது அவர் நம்மை தொடுகிற தேவனாய் இருக்கிறார். அநேக கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அவரை பிரத்யட்சமாய் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்து ஜனங்களை தொடுகிறதை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு நம்மை தொடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தொட்டால் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தொடுதல் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை முக்கியம். ஆமென். அவருடைய வார்த்தை முக்கியம். சகோதரா, வார்த்தை இல்லாம நம்மால வாழவே முடியாது. ஆமென். இன்றைக்கு எவ்வளவு வசனங்கள் மனப்பாடமா தெரியும். என்னோட கூட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு சகோதரன் கன்னியாகுமரியில் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு பேசிட்டது, என் கீழே வேலை பண்ணுறாரு. எத்தனை வசனம் தெரியும்? பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன், எத்தனை வசனம் தெரியும்? அப்படியே சிரிக்கிறார். நான் சொன்னேன், உனக்கு 2 வசனம் நல்லா தெரியும். என்ன சார் சொல்லுங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த வசனம் தெரியும். ஆமாம் சார், இது தவிர வேற ஒன்றுமே தெரியாது. வசனம் நம் வாழ்க்கை மாறணும்னா வசனம். இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திற்கு முன்பதாக எவ்வளவு நம் தலைகளை தாழ்த்தி இதை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பக்கம் கர்த்தருடைய தொடுதல், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வசனம். வசனம் வசனம் முக்கியம். வசனம் முக்கியம். அவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? வசனம். இந்த வசனத்தினால் தான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவியால் தாங்க முடியல. ஐயோ, கணவன் ஏன் தான் சொல்லியிருப்பார். ஏன் இப்படி பண்ற? ஐயோ தாங்க முடியல, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க மாமாவை கூப்பிடுறேன், எங்க பெரியப்பாவை கூப்பிடுறேன், எங்க சித்தப்பாவை கூப்பிடுறேன். காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் இல்லை. ஆமென்.
யாராவது கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள், ஐயோ பிரதர் எனக்கு இப்படி ஆகுது பிரதர், இப்படி கஷ்டம் பிரதர், இப்படி போராட்டம் பிரதர், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, அவருடைய வார்த்தையில நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும் வசனம் இல்லை, வசனம் இல்லை, வசனம் இல்லை. வசனம் இருக்குமானால் அவன் சிங்கத்தை போல தைரியமாய் காணப்படுவான். எந்த புயல் அடித்தாலும், எந்த பெருங்காற்று வீசினாலும், எந்த கோலியாத் எழும்பினாலும் ஒன்றும் அவனை மேற்கொள்ள முடியாது. வசனம், தொடுதல், வசனம். அவருடைய தொடுதலுக்காக காத்திருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக காத்திருங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக, சொஸ்தமான உடனே இயேசு எங்க அனுப்புறாரு தெரியுங்களா? ஆலயத்திற்கு அனுப்புறார். எங்க அனுப்புறாரு? ஆசாரியன் எங்க இருப்பான்? ஆலயத்துல. ஆலயத்துல போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. ஆமென், ஆமென். சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆலயத்துல நம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ராமேன் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நீ போய் காணிக்கைகளை செலுத்து. சர்ஜரி அந்த 3 லட்சம் கொடுக்க முடியும். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சா ஐயோ இவ்வளோ கொடுக்கணுமா இல்லைங்களா? ஒரு டூருக்கு போறதுக்கு நிறைய கொடுக்க முடியும். ஆனா சர்ச்சுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா இது கொடுக்கணுமா? ஆமென். கொடுக்க கொடுக்க தான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நீ ஆலயத்திற்கு போ. நீ சொஸ்தமானால் இருக்க வேண்டிய இடம் ஆலயம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ பேதுருவும் யோவானும் ஒரு முடவனை எழுப்புறாங்க. அவன் துள்ளி குதித்து நடனமாடி ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். சகோதர சகோதரியே, எழுப்புதல் வர வேண்டிய இடம் அது ஆலயம். கர்த்தர் ஆலயத்தை தான் எழுப்புதலுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆலயத்தில் இருக்கிறப்போ கர்த்தர் அந்த எழுப்புதலை நம் மூலமாய் உருவாக்கி தேசம் எங்கும் கொண்டு போக அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆலயத்திற்கு போக சொல்றார். ஆமென், ஆமென். 9 மணி ஆராதனை 9 மணிக்கு வந்தேன். ஆலயத்திற்கு போக சொல்றார். ஆமென். ஆலயத்தில் நீ ஜெபம் பண்ணும்போது, ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டு இருக்கும்போது, ஆலயத்தில் நீ கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கிருபையாய் இறங்குகிற தேவனா இருக்கிறார். அன்னாள் ஆலயத்தில் கண்ணீரை சிந்தி ஜெபம் பண்ணினாள். அன்னாளுடைய அந்த நீண்ட கால வேதனை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்றைக்கு நாம் சொஸ்தமான உடனே, இயேசுவை சந்தித்த உடனே நாம் போக வேண்டிய இடம் ஆலயம். ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். ஆலயத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். என் பிரதர் சர்ச்சுக்கு வரல, சொந்தக்கார ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. என் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, ரொம்ப டயர்டாச்சு. மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்கு, சண்டே சர்ச்சுக்கு போக முடியல. ஆலயத்தில் இருக்கிறப்போ அதனுடைய மேன்மை அது வித்தியாசமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த வசனத்தை, இந்த 3 சுவிசேஷங்களை நீங்கள் வீட்டில் தொடர்ந்து போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய தீர்மானங்களில் கர்த்தருடைய சித்தமானார். ஆமென். அவருடைய தொடுதலுக்காக, அவருடைய வசனத்திற்காக காத்திருங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் சொஸ்தமான உடனே, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, என்னோட பாவங்கள் சுத்திகரித்த உடனே ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் நாட்டப்பட்டிருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாம் ஜெபிக்க முடியும். எல்லாரும் எழும்பின்னு இருக்கலாம். சீக்கிரம் எல்லாரும் உங்களுடைய பைபிளில் வச்சு ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சீக்கிரமாக எழும்பி நின்று கண்களை மூடி அப்படியே 2 கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரை நம்ம 1 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி. இல்லை உங்க சத்தம் பரலோகத்திற்கு கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வாயை விரிவாய் தர மகளே, வாயை விரிவாய் தர மகளே, வாயை விரிவாய் தர மகளே, வாயை விரிவாய் தர மகளே. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய மனதுருக்கத்தை கொண்டு வரட்டும். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய மனதுருக்கத்தை கொண்டு வரட்டும். நம்முடைய ஜெபமானது கர்த்தருடைய மனதுருக்கத்தை கொண்டு வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 1 நிமிஷம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்தி. அப்படி எல்லாரும் 1 நிமிஷம் 2 கரங்களை மேலே உயர்த்தி ஒரே 1 நிமிஷம் மௌனமாக
உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் கர்த்தருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, I want to do your will, Lord. தாவீது உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தது போல உமக்கு சித்தமானவைகளே அவன் செய்தான் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவைகளே செய்தான் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவைகளே செய்தான் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவைகளே செய்தான் ஆண்டவரே. எங்க ஊழியத்தில் உங்க சித்தம் நிறைவேறட்டும்பா. எங்க குடும்பத்தில் உங்க சித்தம் நிறைவேறட்டுங்கப்பா. எங்க வேலையில உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்திலும், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு காத்திருந்து அதை தெரிந்து கொண்டு அதில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாதவைகள் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவைகள் மாத்திரம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க. மாத்திரம் உங்க வலது கரத்தை மேல உயர்த்துங்க. அந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. இதோ இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி வெட்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. தலை குனிந்து நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் அவமானத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவமானத்தின் நிமித்தமா நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு தெளிவாய் சொல்லுகிறார், சங்கீதம் 3 எழுதப்பட்டபடி உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை நான் தருவேன். உன் சத்துருக்கள் முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இருதயத்தில் சொல்லிட்டே இருங்க, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. உங்க சித்தம் அன்றி எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit of God. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க ஆண்டவரே. 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 உம்முடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. சித்தமுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பாழாய் கிடக்கிற உன் குடும்ப வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். உன் வீடு பாழாய் இடிந்து கிடக்கிறது போல காணப்படுகிறது. உனக்கு அது நன்றாய் தெரிகிறது. உன் வீட்டுக்குள் சமாதானம் கிடையாது. இடிந்து கிடக்கிறது போல உனக்குள்ள ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் மகளே, பாழாய் கிடக்கிற அந்த இடத்தை நான் திரும்ப கட்டுவேன். உன் குடும்ப வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன். நீ ஒப்பு கொடு. இன்றைக்கு ஒப்பு கொடு. இன்றைக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ நான் பொறுப்பெடுத்து நடத்துவேன். எந்த மனிதனும் மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துரு மேற்கொள்ள முடியாது. நான் பொறுப்பெடுத்து நடத்துவேன். Thank you Lord. Thank you Holy Spirit of God. Thank you Lord. Thank you Lord. இதோ இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நான் ஏற்படுத்தினேன். நிறைய குழப்பங்கள் இருந்தது. யார் நடத்தணும், யார் செயல்படணும், நான் ஏற்படுத்தினேன். நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நான் நடத்துவேன். தொடர்ந்து நான் நடத்துவேன். நீங்கள் ஜெபிக்க 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 என் மகிமையின் எல்லைகள் விரிவாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் ஜெபத்தின் எல்லைகள் விரிவாக 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 என் மகிமையின் எல்லைகள் விரிவாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையின் எல்லைகள் விரிவாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையின் எல்லைகள் ஆலயத்தில் விரிவாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. ஒரே ஒரு ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோமா? உங்க விருப்பம் என்னுடைய விருப்பமாய் மாறட்டுங்கப்பா. உங்க சித்தம் என்னுடைய சித்தமாய் மாறட்டுங்கப்பா. உம்முடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாய் மாறட்டுங்கப்பா. உமக்கு விருப்பம் இல்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இது உமக்கு சித்தமா? இது உமக்கு சித்தமா? இதுக்கு உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தம் இருந்தால் இது என் வாழ்க்கையிலேயே எப்போதும் தொனிக்கட்டும் ஆண்டவரே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோங்க. அப்படியே வலது கரத்தை மேல உயர்த்துறீங்களா? எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். உமக்காகத்தான் வாழ்ற ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. கடைசி ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய தொடுதலும் உடைய வார்த்தையும் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கே. அந்த யாவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.